சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அன்புச்செழியன் வந்து அவங்க அம்மா கிட்ட டேரெக்டாக போயிட்டு நான் தேனை தான் வந்து காதலிக்கிறேன், தேனை தவிர வேறு யாருமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவார். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கிட்டேயும் வந்து அன்புச்செழியன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தேனை தான் பிடிச்சிருக்கு, அவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி வேலைக்கிட்டேயும் அடி வாங்கிடுவார். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சங்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்புச்செழியனை வந்து பார்க்குறாங்க. எனக்கு 5 வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்புச்செழியனை தெரியும், அப்படி இருக்கும்போது அவரை பற்றி நீங்கள் எப்படி இப்படி நினைக்கலாம், அவர் ரொம்ப நல்லவர், அவர் நல்ல விதமாக தான் வந்து நினைப்பார், எதையுமே கெட்ட விதமாக நினைக்க மாட்டார், அவருக்கு ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, மற்றபடி அவர் தப்பானவர்லாம் இல்லை, அவங்க அம்மா தான் விவாகரத்தான பொண்ணை போய் காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அதில் அன்புச்செழியனுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, அவர் சொல்லி அப்படி பண்ணவே இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் வந்து தேனிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ அன்புச்செழியன் தேன் மனசை மாற்றி அந்த தேனை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இதுக்கு அவங்க அம்மாவை எப்படி ஒத்துக்க வைக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.